மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 இதுவரை வாங்காதவர்கள் பெயரும் இடம்பெறும். உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமைச்சர் ரமேஷ் கொடுத்த அப்டேட். உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரிக்வெஸ்ட் தான், தயவு செய்து நீங்க காலம் தாழ்த்தி இங்க வெயிட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுத்திருக்காங்க. இதனை அனைத்தையும் நாங்க பரிசீலித்து வருகிறோம். அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி. நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 தருவதாக சொல்லியிருந்தோம். சொன்னதுபடியே ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துடும். இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் பெயரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கிறவங்க தயவு செய்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறியிருக்கிறார். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தாவேக தேர்தல் அறிக்கையில் கூறிய ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் நிலவி வருது. இதுபோன்ற இதுவரை வாங்காத குடும்ப தலைவிகளும் புதிய பயனாளிகளும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனியாக மனு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில தான் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் ரமேஷ், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிரும் இடம்பெறுவார்கள், யாரும் விடுபட மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். திருச்சியில் இன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவுமான ரமேஷ் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிஞ்சிருக்கிறார். மேலும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் ரமேஷ் பேசியதாவது: மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஒரு மனு கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம முதல்வர் விஜய் எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பார். மக்களும் பெரிய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கவில்லை, அடிப்படை விஷயங்களை செய்ய சொல்லித்தான் கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் இப்போது மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனுக்கள் கொடுக்கின்றனர். இதனை அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றிக் கழக வாக்குறுதி கொடுத்திருந்தது. குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 2500 தருவோம்னு சொல்லியிருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக பணம் ஏறிடும், யாரும் கவலைப்பட வேண்டாம்னு இப்போது ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். மகளிர் உரிமை தொகைக்காக யாரும் தனியாக மனு கொடுக்க வரிசையில் நிற்க வேண்டாம். தயவு செய்து இங்கு நின்று நேரத்தை வீண் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ள வேலைகளை பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்க இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது வரை மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பவர்களும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து உங்கள் பெயர் எல்லாம் மொத்தமாக முதல்வர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பணம் ஏறிடும். தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போலவே மாதம் ரூபாய் 2500 கொடுப்போம். மாதம் ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துடும். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. இதுவரை வாங்குகிறவர்கள் வாங்காதவர்கள்னு எல்லா பெயருக்கும் மொத்தமாக லிஸ்ட் ரெடியாகி பணம் வந்துடும். இன்னும் பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்யல. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும். இன்றைக்கு நீங்கள் கொடுக்கின்ற எல்லா மனுக்களையும் நானே படித்து பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி எதையெல்லாம் மேக்சிமம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உடனே செய்து விடுவோம். இவ்வாறு அமைச்சர் ரமேஷ் கூறியிருக்கிறார். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.